ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மார்க்கெட் வந்து எங்கள் கடை பக்கத்தில் போல் எங்கள் வீட்டு பக்கத்தில் சாட்டர்டே மார்க்கெட் போட்டுருக்கு. இந்த மார்க்கெட் எப்பவும் போடும் போல் நான் சனிக்கிழமை வீட்டில் இருக்கிறதில்ல பார்த்தீங்களா, அதனால் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற அன்றைக்கி எனக்கு இந்த மார்க்கெட் மாதிரி தெரிஞ்சாலும் போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னே நான் வந்திருக்கேன், ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வரதுக்கு டைம் கிடைக்கல. இப்போ இன்றைக்கி இங்கே என்ன கிடைக்கிது, எங்கள் கடை பக்கத்து மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிதா, இதில் விலை கொடுக்குறா கிடைக்காம பார்க்கலாமா. இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. இங்கே பாப்கார்ன் சென்டர் ஒரு இது எடுத்து ஒன்று 10 ரூபான்னு சொல்கிறாரு. இந்த ட்ரக்கில் வச்சு வெங்காயம் விற்காங்க. வெங்காயம் எப்படின்னு கேட்கலாம். பே காந்த கேஸே ஓ பையா ஆ 100 ரூபாய்க்கு 3 கிலோ வெங்காயம். அப்போ நஷ்டம். குட்டி குட்டி வெங்காயமாக இருக்குது. கடை பக்கத்தில் பெரிய பெரிய வெங்காயம் வரும் 30 ரூபா 40 ரூபா. வெங்காயம் இருக்குது என்கிட்ட. நான் செவ்வாய்க்கிழமை போய் வாங்கிக்கலாமா இருக்கிறதெல்லாம் வந்துடும். இப்போ இங்கே உள்ளவங்க வந்து பச்சை தேங்காய் வாங்காமல் எப்படி காஞ்ச தேங்காய் தான் வாங்கி வைப்பாங்க. இங்கே கலராக விளக்குமாரம் வச்சுருக்காங்க. இல்லை இங்கே லெகின்ஸ் வச்சுருக்காங்க. கைசரியே 150 ரூபா லெகின்ஸாம். துணியை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு இது வரைக்கும் நான் எங்கள் கடையில் துணி வாங்கினதில்லை. பசங்க தான் வாங்கி தருவாங்க. மழை பெஞ்சி ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இங்கே எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன குட்டி வ்ளாக் பண்ணிடலாம் தான் வந்திருக்கேன்னா. இங்கே குட்டி 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 அழகழகாக கம்மல் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்பெல்லாம் போடுறதில்ல. பே கிतने का ये 100 रुपये कुछ भी लो 100 रुपया. எது எடுத்தாலும் 100 ரூபாய். எது எடுத்தாலும் 100 ரூபா. மங்கள்சூத்தர் எது எடுத்தாலும் 100 ரூபாவாம். இது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். 100 ரூபாய் சொல்கிறாங்க. இதுவும் அழகாக இருக்குது. இதுவும் அழகாக இருக்குது. விண்டோ ஷாப்பிங் பண்ணிடலாம். குட்டியாக இருக்குது. ஏக்கா கேரண்டி மே ஐக்கா ஆ அவர் சொல்லாதீங்க. வெண்ணி படம்லாம் நடக்கும், கலர் போகாதுன்னு சொல்கிறாரு. இங்கே அழகழகாக குட்டி குட்டி கீ செயின் வச்சுருக்காங்க. பிள்ளையாரப்பா இருக்கார், எலி இருக்கார், இவர் பேர் தெரில, அனுமான்ஜி இருக்கார், டால் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பே கிतने का ये की चेन 20 रुपये. எது எடுத்தாலும் 20 ரூபா. எது எடுத்தாலும் 20 ரூபா. இங்கே கலர் சீப்பு, ப்ரஷ்ஷு, உடம்பு தேய்ச்சி குளிக்கிறது வச்சுருக்காங்க. கிளிப் வச்சுருக்காங்க. ஜக்கு வச்சுருக்காங்க. ஜல்லடை ஒன்று கேட்போம். கிतने का ये भैया ஆ 20 ரூபா ஒன்று. இதில் துணி ஐட்டமும் கொடை ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. பெருசாக காய்கறிலாம் இல்லை. ட்ரெஸ் வச்சுருக்காங்க. டாப்லாம் லெகின்ஸு குர்த்திலாம் வச்சுருக்காங்க. கிतने का ये टॉप 300னா 300 ரூபா. இங்கே அழகழகாக டைனிங் டேபிள் கவர், ஃப்ரிட்ஜ் கவர், வாஷிங் மிஷின் கவர் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க. டாப் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் வீட்டுக்கு போடுறது பெண் குழந்தைங்களுக்கு அழகழகாக லெகின்ஸ் மாதிரி பேட்டர்னாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபுல் ட்ரெஸ்ஸு. வே கிतने का एक ड्रेस है 350. கிரவுண்டில் ஒரு ஃபுல் பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு 350 ரூபா சொல்லி 300 ரூபா தருவார். இதே டிமார்ட்டுக்கு போனால் 1500 ரூபா 1200 ரூபா. என்னாச்சு அங்கே ஏசி காற்று ஃப்ரீயாக வாங்குறோம்னு நம்ம அதனால தான். இங்கே அழகழகாக மலைக்கு போடுற ஷூஸ் வச்சுருக்காங்க. பே இப்போ கலவலை கிतने का ஆ ये वाला शूज़ 150. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் 200 ரூபாவும் பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறது. போன வாரம் தான் எங்கள் பையன் போய் டிமார்ட்டில் போய் ரொம்ப வீணாக பைசா போட்டு வந்தார். எல்லா பொருளும் ஒன்று தான். அது ஏசி காற்று வாங்கிட்டு நம்ம வந்து வாங்குகிறோம், அவ்வளோதான். இப்படி தான் வாங்கணும். சின்ன சின்ன வியாபாரிகிட்ட வாங்கினா அவங்களுக்கும் வியாபாரம் நடக்கும். 2 மலை செப்பல் 2 செப்பல் இருக்குது. அதனால் நான் வாங்கலை. இங்கே மாதுளம்பழத்தை குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேட்க வேண்டாம், வேண்டாம். செருப்பு தான் நல்லாயிருக்கு. எது எடுத்தாலும் 200 ரூபா. நல்ல பிளாஸ்டிக் செப்பல், நல்லா ரஃப் யூஸ், டப் அண்ட் டாப். இங்கே நிறைய குட்டி 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 பாத்திரம் வச்சுருக்காங்க. நான் பாத்திரம்லாம் வாங்க மாட்டேன். நான் பாத்திரத்தை வந்து விருப்பமே பட மாட்டேன். இருக்கிற பாத்திரத்தை கழுவி துடைக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. தயிர் மத்துலாம் வச்சுருக்காங்க. லைட்ரு வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் அழகழகாக கூட, சப்பாத்தி உருட்டுற கட்டை, பருப்பு மத்து, பிளாஸ்டிக் ட்ரே வச்சுருக்காங்க. இங்கே அழகழகாக வாட்ச் வச்சுருக்காங்க. कितने का एक कौन सा भी लो लेडीज जेंट्स 150 ரூபா. எது எடுத்தாலும் நல்லா அழகாக இருக்குது பார்க்க. கூட எது எடுத்து பாருங்க. பெரிய கூட வந்து 250 ரூபா 300 ரூபா சொல்கிறாரு.
பெருசில் தருவேன்னு சொல்லிட்டாரு. பெரிய சாரி 200 தர 300 சொல்லி 200 தரேன்னு சொல்லிட்டாரு. கேட்டுதா தோசைன்னா 200. இது ஃபுல்லாக பெட்டிக்கோட் வச்சுருக்காங்க. சாரியில் இருக்கும் பார்த்தீங்களா அது. பெட்டிக்கோட் கிட்டேக்கா எது எடுத்தாலும் 200, எது எடுத்தாலும் 200. அதில் கலராக இருக்குது. நம்ம கடையில் போய் 700 800 கொடுத்து எடுப்போம். ஆனால் பாவம் இந்த மாதிரி ரோட்டில் உட்காந்து வாங்குறவங்கள்ட்ட விலை பேசுவோம். இங்கே அழகழகான குட்டி குட்டி பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சாரீ வச்சுருக்காங்க. எந்த சாரீ எடுத்தாலும் 200. எந்த சாரீ எடுத்தாலும் 200. ஆனால் பாவம் இப்போ மழை தூத்துற மாதிரி இருக்குது. பாவம் எல்லாம் கவர் போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக நைட்டிஸ் வச்சுருக்காங்க. नाइटी कैसे दिए? ये 200 वाला, 150 वाला। ये 150 वाला और ये 200 वाला। कलर जाएगा क्या इसका? अरे हाथ लगाइए ना भाई, नल खाई ना। 200 150. இதெல்லாம் பசங்களுக்கு போடுற டிஷர்ட் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் பெண் குழந்தைங்க போடுற லேடிஸ் பேண்ட்டு. கரவலையில் 150. குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு ரெயின் கோட் வச்சுருக்காங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. எந்த பாட்டில் எடுத்தாலும் 25. குட்டி பிள்ளைங்களுக்கு தினம் ஒன்று தொலைச்சிட்டா கூட கொடுத்து வாங்கி கொடுக்கலாம். பரவாயில்ல, கலர் நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த பக்கம் டிஃபின் வச்சுருக்காங்க. மழை வந்தனால ஒரே கொடையாக தான் இருக்குது. ஒரே பூத்தொட்டி வைக்கிறது, பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்கு, வெங்காயம் எல்லாம் போடுற மாதிரி நிறைய கூட வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் முன்ன வந்திருக்கேன், தெரியாது இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குன்னு. சும்மா இப்போ பால்கனியில் நின்று பார்க்கும் போது தான் என்னடா கூட்டமாக இருக்குன்னு பார்க்க பின்ன வந்து சொன்னாங்க. பக்கத்தில் 3வது மாடிக்காரங்க அவங்க மார்க்கெட் போய்க்கிருந்தாங்க வெங்காயம் வாங்கணுன்னு. அவங்க சொன்னாங்க இப்படி எவ்ரி சாட்டர்டே மார்க்கெட் போடுவாங்க ஆண்டி, உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னாங்க. கொஞ்சம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆகிட்டு. எல்லாம் பாருங்கள், ஜீன்ஸ் கூட போடுறதுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு டிஷர்ட் எல்லாம் ட்ரெஸ்லாம் நல்லா சூப்பர் ட்ரெஸ்ஸாக இருக்குது. விலையும் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். ஒரே துணி கடை தான். இந்த டாப் எல்லாம் எது எடுத்தாலுமே 150. எது எடுத்தாலும் 150, எது எடுத்தாலும் 30. நல்லா இருக்குது. குட்டி கூட பார்த்தீங்களா, இது வந்து இப்போ பிள்ளையார போகிறாருல அதுக்காக இருக்கும், ஷோக்காக இருக்கும். எல்லாம் வந்து நெட்டில் உள்ளது. இது எல்லாம் ஊசி, நூல், க்ளூ, பென்னு, குழந்தைங்களுக்கு கலர் ஸ்கெட்ச் பென் எல்லாம். உண்மையில் நல்ல பெரிய மார்க்கெட்டாக தான் இருக்குது. நான் வந்திருக்க போன வருஷம், ஆனால் எனக்கு இவ்வளவு இருக்குன்னு தெரியாது. டைமே கிடைக்கிறதில்ல. இல்லை இன்னும் இருக்கனால சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் ஒன்றுமே வாங்கலை, சும்மா உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு வந்திருக்கேன். இதெல்லாம் பிரச்சனை. வாஷிங் செக்டர் 9 போவோம், அங்கே 700 800 வாங்குவோம். இங்கே நல்லா 250 300 சூப்பராக இருக்குது. இந்த கவுன் பாருங்கள், நல்லா இருக்குது. இது வந்து பார்ட்டி வேர் கவுன் 450 சொல்கிறாரு, 400 தந்துடுவார். பிங்க் கலர் கவுனு 500 சொல்கிறாரு. ஒன்று 100. எங்கே இடத்தாலும் செருப்பு தான். இந்த பிங்க் கலர் நான் வந்து பிளாஸ்டிக் தான், தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதை பூ மாதிரி இருந்தோன்னா நான் லெதர் ஷூவோ செப்பலோ நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ளவங்களாம் இது வச்சு தான் துணி துவைக்கணும். சர்க்கில் முக்கி வச்சுட்டு இந்த கட்டையை வச்சு அடி நினைப்பாங்க. இது பேர் வந்து துக்கா. இது வந்து எங்கள் தம்பி ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பல வருஷம் ஆனாலும் ஒன்றுமே செய்யாது. இது எதோ ஃபைபர், இது கட்டை. இது நானே யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தோம், இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. கீழே ஒரு சகுதி சேர்மா கிடக்கு. காடு 2 பிசுன்னு ஆகிட்டு. போகும்போது நான் டைரெக்ட் வீட்டில் போனால் வீடு அவ்வளோ ரொம்ப ஆயிரும். ப்ரேசர் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ளவங்க எல்லாமே வந்து ஸ்கூல் பிள்ளைக்குள்ள அவுட்டிங் ஸ்பான்ஸ் ப்ரேசர் தான் போடுவாங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி நான் யாரும் என் ஃபேமிலியில் அப்படி தான். ஆனால் என் குடும்பத்தில் நாங்கள் எப்படி போட்டதில்லை. என் குடும்பம்னா என் மருமக, நான்லாம் அப்படி போட்டதில்லை. மற்ற எங்கள் ஃபேமிலியெல்லாம் அப்படி போடுவாங்க. எந்த வளையல் எடுத்தாலும் 50 ரூபா வாங்க. எந்த வளையல் எடுத்தாலும் 50 ரூபா வாங்க. 50 இருக்குன்னா 50 ரூபா. நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மார்க்கெட். நான் பிங்க் செக்ஷனில் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு அந்த ரைட்டில் ஒன்று இருக்குது, பேக்கில் ஒன்று இருக்குது. நான் பின் பக்கம் வந்துட்டேன். இப்போ மழை வந்தவங்களாம் இப்போ எங்கே ஓடுவாங்க, தூக்குற மாதிரி இருக்குது மழை. குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு டிஷர்ட்டு, பேண்ட்டு, நைட் ட்ரெஸ்ஸு, குட்டி பிள்ளைங்களுக்கு செப்பல். டிமார்ட்டில் ஒரு 5000 6000 கொண்டு போகிறதுக்கு இங்கே ஒரு 2-3000 ரூபா இருந்தாலுமே நமக்கு என்னென்ன வேணுமோ சீப் அண்ட் பெஸ்ட்டில் அதே பொருளை கிடச்சிரும். ஏன்னா அது கண்ணாடி பெட்டிகளை வச்சு விற்காங்க. இதை ரோட்டில் போட்டு விற்காங்க. குவாலிட்டி வைஸ் ஒன்றுமே பெருசாக நம்ம பெருசுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ட்ரெஸ்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ட்ரெஸ்னால் ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி போய் ட்ரெஸ் தைக்கலாம். இது சாரீ அவ்வளவும். இதுவும் பாருங்கள் சாரீ பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி இல்லை, ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி நம்ம அழகாக சுடிதார்லாம் தைக்கலாம். இது எல்லாம் காஞ்சிபுரம் சொல்கிறாங்கன்னா பட்டு சாரி மாதிரி தெரியல, நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. கித்தியில் 800 ரூபா ஒரு சாரியா? காஞ்சிபுரம் கையை காட்பத்திரி, காஞ்சிபுரம் இல்லையா காட்பத்திரியா? இந்த சாரி பாருங்க, மடிக்கிறத பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்க நல்லாவும் இருக்குது. நான் இவ்வளோ சுற்றுனேன், ஆனால் ஒன்றுமே வாங்கலை. ஏன்னா சாரியும் கட்டுறது இல்லை, ஆண்டவன் புண்ணியத்தில் நமக்கு துணிக்கும் குறவு இல்லை. கட்டன் பாருங்கள் நல்லாயிருக்கா? டிமார்ட்டில் போன தடவை கட்டன் வாங்கிட்டு வந்தோம் 600 ரூபான்னு சொல்லி. 600 ரூபாயும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜோடி வாங்கணும். நடந்து கால் வலி வந்துட்டு நம்ம மார்க்கெட் செம்ம பெருசு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம பெருசு. நான் ஃபுல்லாக சுற்றினா இங்கே 9 மணி ஆயிரும். நான் ஷார்ட்கட்டில் சும்மா மெயின் பொருள் மட்டும்தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், பொட்டு, கிளிப்பு, சிலிப்பு, எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்கிறாரு, இங்கெல்லாம் பில்லோ கவர், பெட்ஷீட் கவர், மேட் கவர்லாம் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் 300 ரூபா சொல்கிறாரு. இங்கெல்லாம் மேக்கப் ஐட்டம் வச்சுருக்காங்க, லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், நெல் பாலிஷ், மேக்கப் செட். இங்கே ஃபுல்லாக கப்ஸா சார் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ते बाउल कितीला आहे कलर? 250 ரூபாவும் அடிஷனா. இங்கே டாப், எந்த டாப் எடுத்தாலும் 200 ரூபா. கையில் வச்சுருக்காரு பாருங்கள், 200 ரூபா. எது எடுத்தாலும் 200 ரூபா டாப்பா. இது கலர் போகும் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. 2 மேட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே விஸ்கி வந்து மேட்டை தும்பாக கிழிச்சிடுறா. இதற்கு எத்தனை மேட்டை கிழிச்சிட்டா, வாங்கி பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணி கிழிக்கிறதுக்கு வாங்காமல் இருக்கலாம் போல். இந்த பேண்ட்லாம் பாருங்கள், பெண்கள் வெளியே ஆஃபீஸ்க்கு போட்டு போகலாம், வெளியே போட்டு போகலாம். 200 ரூபா சொல்கிறார். நல்லா இருக்குல்ல, முட்டி வரைக்கும் அழகாக இருக்குது, கலரில் இருக்குது, எல்லா கலருமே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து வெளியே ஷோரூமில் வாங்க போனால் விலை அதிகமாக இருக்கும். கலர் மொபைல் கவர் வச்சுருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சும்மா அப்படியே சுற்றி வந்தேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், சும்மா அந்த மார்க்கெட்டில் என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். நான் ஒன்றும் வாங்கலை, விண்டோ ஷாப்பிங் தான் வந்தேன். நான் கொஞ்சம் காய்கறி வாங்கலாம்னு நினச்சேன். நமக்கு மெயின் ஏதோ அதுதான் வாங்கணும். இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நீங்களும் விண்டோ ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானியில் வச்சுட்டு பை பை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒன்றும் என் கல்லில் போட்டுட்டு, இது பாருங்கள் கழுத்தில் போடுறது ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர் நெக்லஸ்ஸு, ப்ளூ கலர். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, மல்டி கலர். கழுத்தில் போடுறது கொடுக்க சொல்கிறாங்க, 60 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் இப்போலாம் நான் போடுறதே இல்லை. பார்த்திங்களா, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி ஃப்ரெண்ட், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். சச்சா பை பை, see you நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.